Hi my dear 10th standard பசங்களா, உங்களோட ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸை இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. so that உங்களுக்கு இனிமே எக்ஸாம் வரும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆல்ரெடி தமிழன் சார் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம சயின்ஸ்க்கான क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. இப்போ क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய புக் இன்சைட் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு 2 क्वेश्चन இல்ல 3 क्वेश्चन தான் புக் இன்சைட் क्वेश्चंस வரும். ஆனா இங்க பாருங்களேன் கிட்டத்தட்ட 5 क्वेश्चंस வந்து புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ எப்பவுமே நம்ம என்ன யோசிப்போம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கும். போக போக வந்து பழகிடும், இல்ல நம்மளே வந்து இன்னும் பெஸ்டா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட்ல இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிட்டோம். இதுக்கு மேல வர போற அந்த ரிவிஷன் எக்ஸாம் எல்லாமே வந்து ஈஸியா தான் இருக்கும். ஃபுல் போர்ஷன் இருந்தாலுமே என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், போக போக மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு நிறைய புக் இன்சைட் क्वेश्चंस கேட்டு இன்னும் உங்களை அதிகமா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய புக் இன்சைட் क्वेश्चंस கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ 1 மார்க்லேயே 5 புக் இன்சைட் क्वेश्चंस இருக்கு. இதை தாண்டி இப்போ 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு கொஷின் அந்த மாதிரி தான் இருக்கு. அது பெருசா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் 1 மார்க்ஸ்லயே நீங்க எடுத்த உடனே இவ்வளோ மார்க் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் போயிடும். படிச்சுட்டு வந்து ஒரு 2 மார்க்கோ இல்லை 4 மார்க்கோ வந்தாலும் கூட நம்மளால எழுத முடியாது. ஐயோ அந்த ஒரு 4 மார்க் போயிடுச்சு, அந்த 4 கொஷனுக்கு ஆன்சர் தெரியலையே, இதே தான் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல. உங்களுக்கு போர்ஷன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், குவார்டர்லி போர்ஷன்ஸா இருக்கலாம், இல்லை ஃபுல் போர்ஷனா வேணா இருக்கலாம். ஆனா படிக்கிற போர்ஷன்ஸை கொஞ்சம் தரவா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஒவ்வொரு கொஷனுக்குமே அது எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சைட்லேயே சாப்டர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எது புக் இன்சைட் क्वेश्चंஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி BI அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது 2 மார்க் क्वेश्चंस அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ், அது வந்து ஒரு புக் இன்சைட் क्वेश्चन வந்திருக்கு. பட் நான் நிறைய தடவை இது இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸில் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது கம்பல்சரி क्वेश्चனும் ஒரு புக் இன்சைட் क्वेश्चन, ஓகேவா? ஸோ இது வந்து அக்கௌஸ்டிக்ஸ் செகண்ட் சாப்டர் ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு புக் இன்சைட் क्वेश्चन. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. தென் 4 மார்க்ல வந்தீங்க அப்படின்னா வாட் இஸ் TFM, which value of TFM refers to good bathing soap. ஸோ இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷினாக வந்திருக்கு. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய புக் இன்சைட் क्वेश्चंस கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் தரவா படிச்சிருங்க. இப்போ இதை தாண்டி வேறு எதுவும் புக் இன்சைட் क्वेश्चंस இல்லைடா. அண்ட் 4 மார்க்ல வந்து கம்பல்சரி क्वेश्चனும் புக் பேக் தான், அதனால அது பிரச்சனை இல்லை. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7 மார்க்லையும் வந்து பெருசாக புக் இன்சைட் क्वेश्चंस எதுவும் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, புக் பேக்லேயே லெஸ் இம்பார்ட்டண்ட்டான क्वेश्चंस எல்லாம் இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்குள்ளே அது வந்திருக்காது. அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறது என்னென்னு பார்த்துடலாமா? எஸ், இந்த இடத்துல பெருசா ஒன்றும் இல்லை. 4 மார்க்ல பார்த்தீங்க அப்படின்னா what happens to the resistance as the conductor is made thicker. இந்த क्वेश्चन வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चன்லாம் நம்ம கொடுக்கல. இது வரைக்கும் எந்த क्वेश्चन பேப்பர்லையும் பார்த்த மாதிரி ஞாபகமும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு क्वेश्चन வந்திருக்கு. டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ், இந்த ஒரு क्वेश्चन வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு क्वेश्चन தான். தென் பார்த்தீங்கன்னா எஸ், அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து 4 மார்க்ல இந்த 2 क्वेश्चन வந்து புக் பேக்காக இருந்தாலுமே ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चனாக கேட்டிருக்காங்க. இப்போ 7 மார்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸஸ். இந்த क्वेश्चन வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். மேபி நிறைய பேர் படிக்காம கூட இருந்திருப்பீங்க. ஸோ இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க, விச் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். அண்ட் IUPAC நேம் ஆஃப் தி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ 3 கார்பன் இருக்கு, மெத் எத் ப்ரோப், ஈஸியாக வந்து எழுதிடலாம். பட் ஸ்டில் இது வந்து நிறைய பேர் படிக்கல, IUPAC நாமென்க்ளேச்சர் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஷாமி மேம் IUPAC நாமென்க்ளேச்சருக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது நம்மளோட பிளேலிஸ்ட்ல 10th சயின்ஸ் வீடியோஸ்க்கு கீழே இருக்கும். அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க.
அண்ட் பயாலஜியில் how is cancer cell different from a normal cell? இது வந்து அந்த அளவுக்கு நம்ம படிக்காத எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கொஷின் தான் அது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி புக் பேக் படித்தாலுமே எதெல்லாம் இது வரைக்கும் படிக்காமல் வச்சுருக்கீங்களோ இல்லை இதெல்லாம் எதிர்பார்க்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சிலது வச்சுருப்பீங்களா, வரவே வராது அப்படின்னு, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தேடி தேடி கேட்டிருக்காங்க. ஸோ ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்க போது, டஃப்பாக தான் இருக்க போது. கொஞ்சம் உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா, தயார்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இப்போ இந்த பிடிஎஃப் நான் காட்டினேன் இல்லையா, இந்த வித் ஆன்சர் உங்களுக்கு 1 மார்க் எல்லாம் வித் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, புக் பேக்கா புக் இன்சைடா அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் 4 மார்க்கெல்லாம் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, அது புக் இன்சைட்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே இந்த மோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் டவுன்லோட் திஸ் பிடிஎஃப் சரியா. அதே மாதிரி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு கிராஷ் கோர்ஸ் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, Jan 6லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்சில் கொஞ்சம். ஸோ 2.5 monthsக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாத்தையுமே படிக்க வச்சுட போகிறோம். ப்ளஸ் உங்களை நீங்கள் இது வரைக்கும் நல்ல மார்க் வாங்கிட்டு இல்லை, இனிமேல் தான் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் கைட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிராஷ் கோர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே இதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு கீழே இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கிராஷ் கோர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதுவும் கிளிக் பண்ணி கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பாய் எவ்ரிவன்.